அப்பனே முருகா, இந்த சூனாப்பானாவின் வீரம் உலகமெல்லாம் பரவ அருள் புரிவாய் அப்பனே, அருள் புரிவாய். பன்னிக்கறி நெய் வடிதா வாய் நல்லா இருக்குன்னு வாய் கொடுக்க வந்தேன். ரெண்டு கையால இந்த ரெண்டு பக்கமும் தடவி கொடுத்துட்டு மெல்லமா அடிக்கணும். சத்தம் வரல. அந்த கைய வச்சுட்டு என்னையா பண்ற? அதையும் சேர்த்து நல்லா அழுத்தி புடி. இப்ப அடி. இப்போ சத்தம் வரலையே. எங்க புள்ளிங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த தமன்னா மயங்கி ஓய்ந்துரும். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். அப்ப மார்ச் மாசம் தானே உனக்கு புள்ள பிறக்கணும். எப்படி ஜனவரியில பிறந்துச்சு? ஏய், என்னடி சொல்ற? அப்போ பரிசத்துக்கும் மேரேஜ்க்கும் நடுவுல உனக்கும் அத்தானுக்கும் சம்திங் ஏதோ நடந்திருக்கு. வரமா சோம்பாதியா, நல்ல ஓகே அடி. கிழிஞ்சு போச்சு. ஐயோ, கிழிச்சிட்டீங்களா? கிழிச்சிட்டானா? டபுள் தான் கிழிஞ்சதா? நான் என்னமோ முள்ளில மாட்டி போட விடவ கிழிஞ்சு போச்சோன்னு நினைச்சேன். பேக் சூப்பர். தேங்க்ஸ். ஆமா, யாரடி அவன்? உனக்கு தெரிஞ்சவனா? எனக்கு தெரியாது. சரியான கிராக்கா இருக்கான். இத பாரு, இந்த பேக்ல ஹவுஸ் இருக்கிறத பார்த்துட்டு உன்னோட பேக் சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு போறான். ஏய், அவன் சொன்னது இந்த பேக்கா இருக்காது. ரெண்டு பேருமே வேலை செய்யுங்க. எப்படி? நீங்க முன்னால செய்யுங்க, அவரு பின்னால செய்யட்டும். எங்க புள்ளிங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த தமன்னா மயங்கி ஓய்ந்துரும். அந்த பின்பக்கத்தை எங்கிட்ட கொடுத்துறேன். சஸ்பென்ஷன் ஒர்க் தான், சீக்கிரமா முடிச்சிடலாம். நீ எப்பவும் பேக்வேர்டு தான் செஞ்சுட்டு போ. ஆஹா, நீங்க முன்னால என்ன கலட்டுறீங்கிறத நான் பாத்துறேன். கலட்டி தாண்டா வேலை செய்யணும். எங்க புள்ளிங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்து டைம்ஸ் அப். இன்னும் பேக்கப்பே ஆகல, அதுக்குள்ள டைம்ஸ் அப்பா. ஏன் டைம் டேபிள்ல நான் ஃபிக்ஸ் ஆன டைம் 2 minutes தான். கிணத்துக்குள்ள பக்கெட் இறக்கி எம்டி பக்கெட் வெளிய எடுக்கிறது மகா பாவம். நானா? நான் என் ஹஸ்பண்ட் டிரைவர் 3 பேரும் ஜீப்ல. சீ, பேசி கையெல்லாம் வலிக்குதுங்க. எனக்கு டெய்லி பேசி கையெல்லாம் வலிக்குது. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க என்னத்த பேசுறீங்க கை வலிக்கிறதுக்கு? என்ன மாமா, உங்க கால்ல முள்ளு குத்திடுச்சா? நான் கால்ல முள்ளு குத்தலடி, முதுகுல தான் முள்ளு குத்திடுச்சு. நான் லவ் சொல்லும் போது லவ்வருக்கு மட்டும் இல்ல, ஊருக்கே கேக்குற மாதிரி சொல்லுவேன். ஊருக்கே கேக்குற மாதிரி சொல்லுவாளாம். வாளுக்கு தொண்டை ரொம்ப பெருசு. ஹாய், ஐம் வீரா. தென்றல் ஆட்டினது போதும், இல்ல கையாட்டினது போதும். எங்க புள்ளிங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த தமன்னா மயங்கி ஓய்ந்துரும். அந்த பொண்ணு பேரு ஹரிதா. அந்த வீட்டுல உள்ள ஆம்பளைங்களை பத்தி நமக்கு அக்கறையே இல்லை, பொம்பளைங்களை பத்தி மட்டும் சொல்றேன். மொத்தம் 3 பேர். நம்பர் 1, 70 வயசுக்கு மேல ஒரு பாட்டி, அதை நீ பார்க்க கூட மாட்டேன். 2வதா ஒரு அண்ணி, கையில 2 குழந்தையோட இருக்குது, அதை நீ கேட்க கூட மாட்டேன். 3வது தான் நம்ம ஹரிதா, அவளைத்தான் நீ ஓ. இதே மாதிரி உன் கையை பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். அப்போ மத்த வேலை யாரு? உன் அப்பா நான் பாப்பான். எங்க புள்ளிங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த தமன்னா மயங்கி ஓய்ந்துரும். நீங்க எங்க வேணா போய் தொலைங்க, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஆனா அதுக்கு முன்னாடி என் விஷயத்துக்கு ஒரு முடிவு சொல்லிட்டு போங்க. எனக்கு இது 3வது மாசம். ஐயோ, அது என்கிட்ட சொன்னா நாங்க என்ன பண்றது? எங்க புள்ளிங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த தமன்னா மயங்கி ஓய்ந்துரும். ஒரு நைட்க்கு என்ன ரேட் சொல்லு? கொடுத்ததும் இல்ல, வாங்கினதும் இல்ல. 10,000 20,000 per night. ரேட்டுக்கு ஏத்த மேட்டர் இருக்கும்.
யாராவது குறுக்கால் நடக்காத போனா இதாயத்தணும், இதாயத்தினா சத்தம் வரும். சத்தம் கேட்டா ஒதுக்கிடுவாங்க. புரிஞ்சுதா? சத்தம் வரலையா ஆறுமுகம்? ஏய், இப்படி அழுத்தினா எங்க சத்தம் வரும்? இப்படி 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 அழுத்தணும். மொரட்டு பையன் எப்படி அழுத்துறான் பாரு. பண்றதெல்லாம் அது இல்ல. உங்களுக்கு மேட்டர் தெரியாது, கம்முனு இருங்க. என்ன வேற மேட்டர்? போன வாரம் எங்க வீட்ல கூட தான் டிவி ரிப்பேர் ஆச்சு. ஒண்ணுக்கு 2 பேர் வந்தாங்க. என் புருஷன் தான் கூட்டிட்டே வந்தாரு. நல்லா வேலை செஞ்சாங்க. நல்ல வேலை செய்றீங்கன்னு சொல்லி காசு கொடுத்து வழி அனுப்பி நல்லா சொல்லுங்க. என்ன சார் தப்பு? உன் புருஷன் மான கட்டவனா இருப்பா மேடம். நான்லாம் அப்படி கிடையாது. இதோட 3 மாசம் ஆச்சு. இந்த மாசமா சம்பளம் வரல. நான் காட்டுறேன், நீ பாரு. அம்மா வாசம் கட்டாதா? இல்ல வெளியவே நிக்க வைக்க போறீங்களா? முதல்ல நான் தான். நீ இல்ல, முதல்ல நான் தான். அங்க பாரு, ஊத்துனது தேய்ச்ச மாதிரி இல்ல, தேய்ச்சதால ஊத்துன மாதிரி இருக்கு. எங்க புள்ளிங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த தமன்னா மயங்கி ஓய்ந்துரும். மாமி, ஐஸ்வர்யா ராய் போட்டு குளிக்கிற சோப்பு தானே போட்டு குளிக்கிறேன். அது நோக்கி எப்படி தெரியும்? குளிக்கும் போது எட்டி பார்த்தேன். எங்க புள்ளிங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த தமன்னா மயங்கி ஓய்ந்துரும். எல்லாரும் குளத்துக்குள்ளதான் பாம்பு பாப்பாங்க, ஆனா நீ வெளியவே பாத்திருக்க. என்ன வந்தோரம் படுக்கிற? எனக்கு மூடு வர வேண்டாமா? நீ குடுக்குற 200 ரூபாய்க்கு உனக்கு சூடு ஏத்தி மூடி ஏத்துவாங்களாக்கும். சார் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். நான் பாக்கல சார், யாரோ தலகாணி எடுத்துட்டு போறாங்க போல இருக்கே. இடிச்சு அது இருக்கட்டும், பிட்டுப்படம் பக்கம் இருப்பியா? சாமி 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 சாமி. ஏய், என்ன கலாய்க்கிறியா? நான் உன்னை திறந்து காமிக்கிறேன், அதை பார்த்துட்டு நீ போக மாட்டேன். பார்த்தல வாங்க, உனக்காக தானே வாங்கினேன். எல்லாத்துக்கும் அவசரம், நானே காட்டுவேன்ல. நல்லா இருக்குல்ல? நல்லா இருந்துச்சு. எங்க புள்ளிங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த தமன்னா மயங்கி ஓய்ந்துரும். மேல இருக்குன்னு நினைக்கிறேன். நான் மேல படுத்துக்கிறேன், நீங்க கீழே படுத்துக்கோங்க. ஓகே? வாய், நான் மேல படுத்துக்கிறேன், நீ இங்க கீழே படுத்துக்கலாம். அது என் ஃப்ரெண்டும் அவன் ஆளு கசமுசா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முடிஞ்சிட்டு பார்த்தா தப்பாயிரும்ல. அட முண்டம், உன் ஃப்ரெண்டு உன் ஆளு கூட கசமுசா பண்ணிக்கிட்டு இருக்கான்டா. அறிவில்ல அங்க போறோம். இவன் எப்ப என் பக்கத்துல வந்தான்? என்ன அது? நீ தச்சது சி இல்ல, நான் என்னன்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் உங்க எல்லாரையும் சேர்த்து போட்டா. எங்க புள்ளிங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த தமன்னா மயங்கி ஓய்ந்துரும். இருந்தாலும் இந்த பொண்ணுக்கு இவ்வளவு கோவம்லாம் ஆகக்கூடாது. சரியான லூசு. யார பாத்துற லூசு கூடன்ற மாப்பு மண்டையா? மாப்பு மண்டையா? இந்த மண்டைய வச்சு எத்தனை பூ. புள்ளைங்களா? ஜானுக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம், பெரிய கல்யாணம். கல்யாணம் அன்னைக்கு ஃப்ரெண்டு கூட சேர்ந்து குடிக்க போனவன் தான். 12 வருஷம் ஆச்சு. அதோட நான் அவனை பார்க்கவே இல்ல. அப்ப புள்ளைங்க அதெல்லாம் கடவுளா பார்த்து கொடுத்தது.
ஏய் விச்சு என்னாச்சு பாதி படத்திலே ஓடுற பாதி படத்துக்கே வேட்டி வேர்த்துடுத்து நாங்க இங்க இருந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க பாட்டு உங்க வேலையை பார்க்க வேண்டியதானே? நீ ஒன்னும் இங்க இருக்க வேணாம். நீ இங்க இருந்தா உன் கண்ணு எங்க இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். எங்க புள்ளிங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த தமன்னா மயங்கி ஓய்ந்துரும். தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே.